ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்று மங்கள செவ்வாயில் நீ உயிராக நேசித்த உறவு ஒன்று தானாகவே உன்னுடைய இல்லத்தில் வந்து இணைய போகின்றது பிள்ளையே. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான நாள் என்பது உனக்கு தெரியுமா? நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது நிறைவேற போகின்றது. இன்று நான் உனக்காக என்னுடைய தாய் உடனும் என்னுடைய சகோதரன் உடனும் உன்னை பார்க்க நான் வந்து விட்டேன். உன்னை உன் குடும்பத்தோடு என் மடியில் அமர வைத்து நான் சீராட்ட போகின்றேன் தங்கமே. உன்னையும் உன்னுடைய துணையையும் சேர்த்து வைப்பதே என்னுடைய கடமையாக இன்று இருக்கின்றது. உன்னுடைய தேவைகள் தீர்க்கும் தாயாக எப்போதும் இந்த முருகனப்பா நான் இருப்பேன் தங்கமே. நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இதோடு எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்காதே தங்கமே. இந்த துயரத்தின் மூலம் உன் கர்ம வினைகளை கழித்து விட்டாய். இனி உனக்கான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும். தளர்ந்து போகாதே, எல்லாம் மாறத் தொடங்கும் காலம் வந்துவிட்டது. இப்போது போய் கவலை கொள்ளலாமா? நீ என்னிடம் மனம் விட்டு பேசி சில கேள்விகளை முன் வைக்கின்றாய். அவை நியாயமானதே. அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ கூறுகின்றாய். என்னை தவிர இந்த உலகத்தில் யாரும் உன்னுடைய குறைகளை பொறுமையாக கேட்க முடியாது தங்கமே. நீ சொல்லும் இடத்தில் இருந்தாலும் கேட்கும் இடத்தில் எப்போதும் உன் முருகனப்பா நான் இருக்கின்றேன். நீ அனுதினமும் என்னிடம் கேட்பது உன்னுடைய உயிரான துணையை மட்டும்தான். இப்பொழுது அவர் தானாகவே மனம் மாறி உன்னுடைய இல்லத்தில் வந்து இணைய போகின்றாய். நீயும் அவரும் நீண்ட காலம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றீர்கள். அவ்வாழ்க்கையில் எப்போதுமே உங்கள் இருவருக்கும் நிம்மதி மட்டுமே இருக்கும். இனி நீயும் அவரும் பல்லாண்டு காலம் ஒன்றாக இருக்க போகின்றீர்கள். அவர் தானாகவே இனி உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அவருடைய வாயாலே கூறப் போகின்றார். சந்தோஷமாகவும் நீ இருக்க போகின்றாய் தங்கமே. யோ முருகா.